நிலா வந்து சோழனுக்கு ஃபோனை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் சோழன் ஃபோனே எடுக்கலை. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்னாச்சு சோழனுக்கு அப்படின்னு. ஆனால் சோழன் இப்படி பண்ணுற ஆளே கிடையாது அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிலாவோட அண்ணன் வேற வந்து பணத்தை சோழன் தான் எடுத்துகிட்டு போயிட்டான், அவன் காசு பணத்தை எல்லாம் பார்த்ததில்ல, அதனால அதை தூக்கி திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க நிலாவோட அப்பாவும் அதான் சொல்லுவார், இவன் காசு பணத்தெல்லாம் பார்த்தது கிடையாது, அதனால தான் அவன் காசு பணத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இது மனோகரோட பிளான் தான் அப்படிங்கிறது நிலாவுக்கு இன்னமும் தெரியாது. எப்படியாவது சோழன் தப்பிச்சு வந்துருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு போங்க. ஆனால் சோழன் அவங்க எல்லாருக்குமே ட்விஸ்ட்டு கொடுத்துருவாரு. அவங்ககிட்ட இருந்து சண்டை போட்டு நகையை கொடுத்தது பணத்தை கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்துடுவாங்க. திரும்ப வந்து இந்த இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. நிலா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் லேட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை நான் அது மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு, அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மனோகரையும் மாட்டி விட மாட்டார். நிலா சொல்லுவாங்க, இல்லை நான் பயந்து போயிட்டேன், உங்களுக்கு ஏதோ ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே சோழன் சொல்லுவார், என்ன நீனும் நான் காசை திருடிட்டு போயிட்டேன்னு நினச்சியா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை சோழன் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. உடனே மனோகர் வந்து நல்லவர் மாதிரி, ஏமாப்பில் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, உங்களை காணும்னு நாங்கள் பதறி போயிட்டோம், காசை வேற கொடுத்துருந்தோம், நீங்கள் கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு நானும் நிலாலாம் பயந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் திருடிட்டு போயிட்டான், அவன் தான் காசெல்லாம் திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. சோழன் இப்போ தான் நினைக்கிறாரு, நான் அப்பயே யோசித்தேன், எதுக்கு என்னை போக சொன்னீங்க அப்படின்னு, இதெல்லாம் உங்களோட பிளானாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. அதே மாதிரி மனோகரம், இவனை என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியல, நம்ம வீட்டை விட்டு 2 நாள்லாம் அனுப்பிடலான்னு பார்த்தா இவன் எது பண்ணாலும் அதுலேருந்து மீறி வந்துகிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உங்களுக்கு இந்த சீனெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு போங்க.